அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்கில் எந்த யூனிட் வந்து அடுத்தது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட்டில் எத்தனை டாபிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீனிங் அண்ட் டெஃபினேஷன் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு டாப்பிக்கு. இது செகண்ட் டாப்பிக்கு ரோல் ஆஃப் அசஸ்மெண்ட்டு, ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அது ஒரு தேர்ட் டாபிக். பர்பஸ் வந்து ஃபோர்த்து டாபிக். ஓகே, பர்பஸ் ஃபோர்த்து டாபிக். அப்புறம் ஃபிஃப்த்து டாபிக் பிரின்சிபல்ஸ், இது சிக்ஸ்த்து கொஸ்டன். ஸோ செவன்த் கொஸ்டின் அசஸ்மெண்ட் கலெக்ஷன். ஸோ இப்போ இதுலேருந்து 7 டாபிக்ஸ் இருக்குது, 7 கொஸ்டின்ஸ் இருக்குது ஃபஸ்ட் யூனிட்டில் டோட்டலாக. செகண்டில் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்கில் இன் கிளாஸ் ரூம் அப்படின்றதுல ஃபஸ்ட் கொஸ்டின், செகண்டு, தேர்டு, ஃபோர்த், ஃபிஃப்த், 6, 7, 8. ஸோ 8 டாபிக்ஸ் இருக்குது ஃபஸ்ட் யூனிட்டில். 7, செகண்ட் யூனிட்டில் 8 டாபிக்ஸ் வந்துருச்சு. அடுத்த தேர்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 1, 2, இது நிறைய வரும், 3 anecdotal ரெக்கார்ட்ஸ். இது எல்லாமே வந்து டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸில் ஒரே கொஸ்டினாக நீங்கள் எழுதலாம். இது தனித்தனியாகவும் கேட்பாங்க டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் வரைக்கும். ஸோ இது வந்து நீங்கள் 1 டாபிக்னு எடுத்துக்கோங்க. செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, 7. ஸோ 7 டாபிக்ஸ் வருது இதுலேயும். அடுத்தது ஃபோர்த்து யூனிட்டில் 1, 2, 3, 4 தனித்தனியாக கேட்பாங்க டயக்னாஸ்டிக் டெஸ்ட் இது எல்லாமே. 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 டாபிக்ஸ் வருது. ஓகே, ஸோ 5th யூனிட் தான் ஈஸியாக இருக்கும் இருக்கிறதுலே, அதான் சின்ன டாபிக்ஸு. ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7. பட் ஆனால் இது சின்னதாக தான் இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் 7 இருக்கிறது ஃபஸ்ட் யூனிட், 5th யூனிட் அண்ட் 4th யூனிட் அப்படி வச்சு நீங்கள் படிக்கலாம். இது சப் டாபிக்ஸ் நிறையா இருக்கும் ஈஸியாக. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதில் இது மட்டும் படித்தா போதும், ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிறது தான் இது சப்ஹெட்டிங் தான், போர்ட்ஃபோலியோஸும் வரும். அந்த மாதிரி டைப்ஸ் என்ன அப்படின்னும் போது டைப்ஸ் இதுலேருந்து இது வரைக்குமே டைப்ஸ் தான். ஸோ அந்த சப் டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும். சிலபஸ் வச்சே கூட நீங்கள் சப் டாபிக்ஸ் சப்ஹெட்டிங்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணிக்கலாம்.